சொல்லு என்ன மயிலக்கா இருக்காங்களா? என்ன விஷயம் சொல்லு. நான் அவங்க கிட்ட பேசணும். பேசுற நிலைமையில எல்லாம் அவ இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு. இல்ல, நான் அவங்க கிட்ட தான் பேசணும். அவள்கிட்ட தான் பேச முடியாதுன்னு சொல்றேன்ல. அடிச்சு துரத்தி விட்டுட்டு பேசணும்ங்கறாங்க. அவ என்னத்த பேசுவா? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நான் உன் மேலதான் கம்ப்ளைண்டே குடுக்கலையே. ஏன் மேல கொடுக்கல, மத்தவங்க மேல கொடுத்தீங்கல. வீடு தேடி வந்து அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா வேற என்ன பண்ணுவாங்க? இல்லாத பாவிங்க. இதுக்கு இடையில விவாகரத்து நோட்டீஸ் வேற. என்ன இவள துரத்தி விட்டுட்டு அவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேமா. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏங்க, நீங்க செய்யறதெல்லாம் தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. குடும்பத்தோட எல்லாரையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொல்றியா என் பொண்ண? அதெல்லாம் பேசிக்கலாமேங்க. யார்கிட்ட பேசுறது? பேசுறதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க தயாரா இருக்காங்களா? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? கொஞ்ச நாள் எல்லாரும் அமைதியா இருங்க, எல்லாம் தானா சரியாகும்னு சொன்னேன்ல. உங்க பக்கத்துலதான் யாருமே அமைதியா இல்லையே. நோட்டீஸ்ல அனுப்பிருக்கியே நோட்டீஸ். இங்க பாருங்க, நீங்க மேல மேல பெரிய தப்பு பண்றீங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல குடும்பத்தோட கொண்டு வந்து உட்கார வச்சா உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லது நடக்கும். நான் நடக்க வைப்பேன். கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு தானே அந்த குதிக்கிறிய. எங்களை மாதிரி ஆளுக்கு தாமா சட்டம் நீதி எல்லாம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு. அவங்க எங்களுக்கு நியாயத்தை சொல்லுவா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும். இப்ப நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே இந்த வேலை, இதனால 5 பைசாக்கு மயிலக்காக்கு பிரயோஜனமே இல்ல. எந்த நல்லதும் நடக்காது. சரவண மாமா இனிமே மயிலக்காவோட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கவே மாட்டாரு. அவரை எப்படி யோசிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போறீங்களே, இது தப்பு. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருந்தா வந்து கேஸ் வாபஸ் வாங்குங்க. வாபஸா? அதெல்லாம் முடியாது. என் பொண்ணு நீங்க எல்லாம் நடத்தினதை நினைச்சா எனக்கு ரத்த கண்ணீர் வருது. இப்ப நீங்க பண்ணி வச்சிருக்கிற வேலையில எங்க வீட்டாளுக்கு நிலைமை